ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிப்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். இந்த வேத பகுதியிலே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதாவது கற்றுக்கொள்ளுகிறதற்கான ஒரு பக்குவத்தை அவருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எதற்காக? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி, அந்த வார்த்தையை அவர் தீர்க்க தரிசனமாய் ஜனங்களுக்கு போதிக்கும்படிக்கு, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு அவருக்கு என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் காலையில எழும்பி கல்விமானின் நாவை கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளும்படி அவருடைய செவிகளை என்ன செய்கிறார்? திறந்து விடுகிறார். கற்றுக்கொள்ளுகிறதற்கான ஒரு பக்குவத்தை அவருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவ்வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பார்க்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை தன்னுடைய வல்லமையினாலே நிரப்புகிறார், தன்னுடைய ஞானத்தினாலே நிரப்புகிறார். அதற்கு கற்றுக்கொள்ளுகிறதற்காக அவரை காலைதோறும் எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எழுப்பி கற்றுக் கொடுத்த அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வார்த்தை என்கிற இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். இயேசு சுவாமி சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுகிறதற்கு, அதாவது அமைதி அடைவதற்கு, சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்வது. இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாய் ஸ்கூல்களிலே டீச்சர்கள் போதிக்கிறார்கள், ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள், யூனிவர்சிட்டியிலே ப்ரொஃபஸர்கள் போதிக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு. இன்னும் பல காரியங்களிலே நாம் உலகத்திலே அனுதினமுமே நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டுதான் வருகிறோம். வாழ்க்கை என்பதே அனுதினமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த இடத்திலே ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? இளைப்பாறுதலை அடையும்படிக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதம் முழுவதுமாய் கற்றுக்கொள்ளுகிறதற்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் தொடர்ந்து இதை வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இயேசு சுவாமி மார்த்தாள் மரியாள் என்பவருடைய வீட்டுக்கு செல்லுகிறார், பெத்தானியா நகரத்திலே. அங்கே போன பொழுது மார்த்தாள் அநேக வேலைகளை செய்கிறார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாற வேண்டும், எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அதை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவின் பாதத்தருகே நாம் உட்காரும் பொழுது நாம் என்னென்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி குடும்பத்தை கட்ட வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எப்படி இந்த உலக பிரகாரமாய் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும், எல்லா காரியங்களையும் இயேசு என்ன செய்கிறார்? நமக்கு போதிக்கிறார். போதிப்பதற்கு என்ன வேண்டும்? நமக்கு கற்றுக்கொள்ளுகிற இருதயம் வேண்டும். எல்லாமே எனக்கு தெரியும் என்று நான் இருக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? கல்விமானின் நாவை தந்தருளுகிறார்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அந்த வல்லமையினாலே, அந்த ஞானத்தினாலே, அந்த கிருபையினாலே நம்மை அனுதினமும் நிரப்புகிறார். சரி, கற்றுக்கொள்வது என்பது ஒரு நாளில் முடிவடைகிற காரியம் அல்ல. இந்த உலக பிரகாரமாக நீங்கள் பள்ளிகளுக்கு, ஸ்கூல்களுக்கு போனா ஒரு டைமுக்குள்ள எல்லாம் அந்த படிப்பு முடிந்துவிடும். யூனிவர்சிட்டிக்கு போனா ஒரு டைமுக்குள்ள அந்த படிப்பு முடிந்துவிடும். அது முடிந்த பிறகு அவர்கள் ஒரு வேலையை எடுத்து போவார்கள். எந்த ஒரு காரியத்துக்குமே ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்வது என்பது அனுதினமும் நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அதிகாலையில ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்பி என்ன சொல்லுகிறார்? கற்றுக்கொள்ளும்படி அவரை என்ன செய்கிறாராம்? எழுப்புகிறாராம். எழுப்பி அவருக்கு போதிக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்த அந்த மரியாளுக்கு இயேசு போதித்ததை பார்க்கிறோம். அந்த மரியாள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நான் நினைக்கிறேன் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய், ஜீவனுள்ளவராய், உயிர்த்தெழுந்தவராய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிற அந்த தேவாதி தேவன் நம்மை அனுதினமும் கற்றுக்கொள்ளும்படி எழுப்புகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் கற்றுக்கொள்வதை குறித்து நாம் சில காரியங்களை கவனிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி மாறுகிறோம்? பாக்கியவான்களாய் மாறுகிறோம் என்று சொல்லுகிறது வேதம். நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாராம்? சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுதல். தேவனுக்கு நாம் எப்படி பயப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளிலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதை எப்படி நீ பயப்பட வேண்டும், எந்தெந்த தீமையை வெறுக்க வேண்டும், எப்படி நீ நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுதினமும் நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யுங்க? என்னுடைய வாசற்படியில நித்தம் விழித்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கு ஆலோசனையை தேடி அநேகர் பல இடங்களுக்கு ஓடுகிறார்கள். அங்கே ஆலோசனை கிடைக்குமா? இவங்க கிட்ட கேட்கலாமா? இதற்கு நாம் என்ன செய்வது? என் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி? குடும்பத்தை கட்டுவது எப்படி? அமைதியையும் சமாதானத்தையும் குடும்பத்தில் எப்படி கொண்டு வருவது? பல காரியங்களுக்கு அங்கும் இங்கும் அங்கலாய்ந்து திரிகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் எப்படி ஆலோசனை சொல்லுகிறார்? வேதம் என்னென்ன சொல்லுகிறது? இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கு நீங்கள் அதிகாலையிலே காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி குடும்பத்தை கட்டுவது, எப்படி பிள்ளைகளை நடத்துவது, எப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை குறித்து சொல்லுவான் என்று சொல்லி அவர் அப்படி நம்பிக்கையாயிருக்கிறதை பார்த்தோம் கடந்த அத்தியாயங்களிலே. அப்படியாக ஆபிரகாம் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்? அவர் அனுதினமும் தேவனோடு பேசுகிறவராயிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் சோதோகுமாரை அழிப்பதற்கு முன்பதாக என்னுடைய நண்பனுக்கு நான் அதை மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். அப்படியாக ஆபிரகாம் தேவனோடு நடந்ததை பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்ததை பார்க்கிறோம். அனுதினமும் நாம் தேவனோடு நடக்க நடக்க அவர் நமக்கு
போதிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் ஒரு நல்ல போதகராய், நல்ல ஒரு டீச்சராய் நம்மை கற்றுக் கொடுத்து நல்ல வழியிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஆலோசனை உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு ஆலோசனை வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு ஆலோசனை வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் நீங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய பாதம். கர்த்தருடைய பாதத்திலே வந்து மரியாளை போல அமருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய பாதத்துல நான் உட்காரும் பொழுது அவர் கற்றுக்கொள்ளும்படி என்னை எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 32:8 பார்த்தோம், ஆலோசனை கொடுக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசின புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எதை போதிக்கிறார்? நமக்கு என்ன தேவை? பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன். பிரயோஜனமானதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். நமக்கு எது முக்கியம், எது தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை, நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, எப்படி உண்மையாய் நடந்து கொள்வது, எப்படி பிசாசுடைய கண்ணிகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வது, எப்படி தேவனோடு நடப்பது என்று சொல்லி வேதத்துல பல காரியங்கள் இருக்கிறது. பிரயோஜனமானத இந்த உலகத்துல நிறைய காரியங்களுக்கு நாம போறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், ஒரு சில காலங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் பிரயோஜனமற்றவைகளாய் போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது எப்படி? பிரயோஜனமானதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யோசனையில் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக வேதத்திலே நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வேதத்தை வாசித்தால் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுப்பார். பரிசுத்தவான்களை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் நடந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். சில இடங்களிலே தவறுவிட்ட இடங்களை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? கற்றுக்கொள்வது எதற்காக? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்வது எதற்காக? தேர்ச்சி அடைவதற்காக. தேர்ச்சி அடைவது என்று சொல்லுவது ஒரு நாளிலே நடந்து முடிகிற ஒரு காரியம் அல்ல. தேர்ச்சி அடைவது என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரலோகத்துக்கு நாம் பிதாவின் முகத்தை போய் தரிசிக்கிற வரைக்கும் நமக்கு தேர்ச்சி தேவையாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தேர்ந்து கொண்டே போக வேண்டும், வளர்ந்து கொண்டே போக வேண்டும். அதற்கு கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு எப்படி சாந்தமாயிருந்தார், இயேசு எந்தெந்த இடத்தெல்லாம் தாழ்மையாய் நடந்து கொண்டார், இயேசு எப்படியெல்லாம் அன்பாய் இருந்தார், எப்படியெல்லாம் போதித்தார், இயேசு எப்படி நம்மை நேசித்தார், இயேசு நமக்காக எப்படி ஜீவனை கொடுத்தார், நாம் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியும், நாம் எப்படி மற்றவர்களிடத்திலே அன்பாய் இருக்க முடியும். நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் தேர்ச்சி அடைவதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கே அந்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த கல்விமானின் நாவை கொடுத்து பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. வருகிற நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு செய்ய இருக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியை பயன்படுத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி, அவருடைய நாம மகிமைப்படும்படி, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வரும்படி உங்களையும் என்னையும் தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி, தன்னுடைய ஞானத்தினாலே நிரப்பி, தன்னுடைய ஆலோசனையை கொடுத்து நாம் இன்னும் கற்றுத்தேரும்படி நமக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். God bless you.